வெல்கம் டு பிரியமான சமையல் அறையில் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பரான திருக்கார்த்திகை அப்பம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொரியோட இந்த அப்பத்தையும் சேர்த்து செஞ்சு வச்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக படைங்க, ரொம்ப நல்லது. இப்போது இந்த அப்பத்தை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சாச்சு. அதே பவுலால் ஒரு 3/4 பவுல் அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்திருக்கோம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெல்லத்தை கரைய விட்டுறலாம். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. அதில் உள்ள மண் தூசி மட்டும் வடித்து எடுத்துட்டால் போதும். இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காட்டுறேன் எவ்வளோ மண் தூசி அடியில் இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக எடுத்து இப்போ வச்சுக்கலாம். நம்ம அரிசி அரைக்கும் போது மிக்சியில் இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம். இது ஆறட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம அரிசியை 2 ஏலக்காய், அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே தேங்காய் துருவல் சேர்க்க வேணாம், எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அடுத்தது ஒரு வாழைப்பழத்தை நான் சேர்க்குறேன். எப்போ சேர்த்துருக்கேன்னா, நம்ம அரிசியை ஃபஸ்ட்டு மிக்சியில் கொஞ்சம் நேரம் அரைச்சிருங்க. அரைச்சிட்டு வாழைப்பழத்தை சேருங்க. அதுக்கு பிறகு ஆறுன இந்த வெள்ளை கரைசலையும் இதோட ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், குறக்குறன்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கையால் கலந்து கொடுங்க. கரண்டியால் கலக்கிறத விட கையால் கலந்து கொடுங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஏன்னா வெறும் நம்ம மாவும் இந்த பழமும் இருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக தெரியும். கொஞ்சம் குக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஊற்றி பாருங்கள், எண்ணெயில் ஊற்றி பார்த்துட்டு இது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, லைட்டாக சாஃப்ட்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதிகமாகலாம் சேர்த்துற வேணாம். அது ஊற்றுறப்ப சேர்த்துக்கிட்டால் போதும், முன்னாடியே கரைச்செல்லாம் வைக்க வேணாம். இப்போ மாவு எப்படி இருக்கணும்னா, இட்லி மாவு பத்துக்கு இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி இருக்கணும். எடுத்து ஊற்றினோடனே கொஞ்ச நேரத்தில் உப்பி வரும். அதுக்கு பிறகு தான் நம்ம திருப்பி கொடுக்கணும். நல்லா அழகாக 2 பக்கம் திருப்பி எடுத்திங்கன்னா உள்ளேலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கும். மீதம் இருக்கிற மாவையும் நான் இதே மாதிரியே ஊற்றி எடுக்கிறேன். இந்த கார்த்திகை அப்பத்தை நான் டைட்டிலில் கொடுத்துருப்பேன் மெத்தடு 1ன்னு. அதாவது இது அரிசியை ஊற வச்சு எண்ணெயில் ஊற்றி எடுக்கிற மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது, அது நாளை விட்டு நாளை மறுநாள் உங்களுக்கு வீடியோவாக வரும். ஒரு அரை மணி நேரத்துலையே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது பிடிச்சவங்க இதை மாதிரி செய்யுங்க. இது எண்ணெயெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போது இந்த அப்பத்தை நான் பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி பிக்க வருதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு மெத்தடும் இருக்குது, கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவையும் பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையல் நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.